ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்டி ஹோம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோழி வெள்ளை பிரியாணி. இதில் நல்ல தேங்காய் பால் வாசத்தோடு நல்ல பச்சை மிளகாய் காரத்தோட இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல நான் ஒரு 1/2 கிலோ கோழி எடுத்திருக்கேன். எலும்பு கறி மாதிரி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சா போதும். இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்குவோம். இதுக்கு 20 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், 20 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அது கூடவே 4லேருந்து 5 பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ கடாயில் பிரியாணி பாட்டில் நான் இப்போ பிரியாணி செய்ய போகிற பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், பட்டை, 2 துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, ஸ்டார் அனீஸ், நட்சத்திர போது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். இது கூடவே 4-5 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கூடவே ஒரு 7லேருந்து 8 பச்சை மிளகா நடுவில் கீறி விட்டுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இதில் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். உப்பை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புதினாவும் மல்லி இதெல்லாம் இலையெல்லாம் நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி இலையை சேர்த்து நல்லா சுருங்க வதக்கிடுவோம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதோட விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். தயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு 1 மினிட்லேயே நம்ம கோழி துண்டுகளை சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருந்த கோழி துண்டுகளை சேர்த்து இது மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருவோம். கோழி துண்டை சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவில் அது வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன், கட் பண்ணது. தக்காளி ஆப்ஷனல் தான், சேர்க்க தேவையில்லை, இருந்தாலும் நான் சேர்க்குறேன். தயிர், எலுமிச்சைச்சாறுலாம் ஊற்றுறோம். இப்போ கோழி சேர்த்து ஒரு 6லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இது 1/2 மூடி தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால். எனக்கு 3 டம்ளர், இந்த டம்ளரில் தான் அரிசி இழந்தேன். இதில் 3 டம்ளர் தேங்காய் பால் கிடச்சிது. 1 டம்ளர் தண்ணி, மொத்தம் 4 டம்ளர். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர், 3 டம்ளர் தேங்காய் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கூடலாம் இருந்தால் தான் நல்லா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்த்துட்டு இப்போ இதில் கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 லெமனோட ஜூஸ் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போட போகிறோம். தம் போடும்போது ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, கொஞ்சம் அரிசியாக தெரியணும் பார்க்க. இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சு அடுப்பு மேலே அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருவோம். இப்போ இதை வெயிட் போட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருந்துச்சு. திறக்கும் போது அவ்வளோ ஒரு அருமையான மனம், சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிக்கன் வெள்ளை பிரியாணியை. இது தேங்காய் பால் வாசம், இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கீழேருந்து அடியிலேருந்து எடுத்து
பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ இது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். இது கூட நம்ம காரசாரமான ஒரு சிக்கன் கிரேவி இல்லைன்னா சிக்கன் ஃப்ரை, ரைத்தா இதோட நம்ம சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு சூடாக போகையில் தொண்டையில் படும்போது அவ்வளோ இதமாக இருந்துச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டி ஹோம் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ புளிவாக வெந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாகவும் இருக்குது. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வேறு ஒரு ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.